வணக்கங்க. ஏற்கனவே சென்னையிலேருந்து ராமநாதபுரம் போயிட்டு அங்கேருந்து தேவிப்பட்டினம் கோயிலுக்கு போகிறதுக்கான வீடியோவை நான் போட்டிருந்தேன். இன்றைக்கி ராமநாதபுரத்தில் நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து உத்தரகோசமங்கை கோயிலுக்கு போகிறதுக்கான வீடியோவை தான் இப்போ போட்டிருக்கேன். நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து சரியாக 21 நிமிடங்கள் ஆச்சுங்க உத்தரகோசமங்கை கோயிலுக்கு போகிறதுக்கு. இந்த கோயிலை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. முதல் சிவன் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு முன்னாடியே தோன்றினது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உத்திரம் அப்படின்னா உபதேசம், கோசம் அப்படின்னா ரகசியம், மங்கை என்பது பார்வதி தேவி. இந்த தலத்தில் என்ன ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னா, சிவபெருமான் வேதங்களில் உள்ள ரகசியத்தை எல்லாம் இந்த தலத்தில் வச்சு தான் பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்தாராம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் சிதம்பரம் நடராஜர் கோயில் உருவாவதற்கு முன்னாடியே உருவான கோயில். அதனால தான் இதை சிவனின் முதல் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மாணிக்கவாசகருக்கு சிவபெருமான் முழு உருவக் காட்சி அளித்த தலம். எத்தனையோ தலங்கள் இருந்தாலும், அதாவது மாணிக்கவாசகரின் கூற்றுப்படி 1087 தலங்கள் இருந்தாலும் இந்த தலம்தான் உத்தரகோசமங்கை தான் அவருடைய சொந்த ஊராக இருக்குன்னு மாணிக்கவாசகர் அவருடைய பாடல்களில் பதிவு செய்திருக்கிறார். இது இல்லாமல் தாழம்பூவை எங்கேயுமே சிவனுக்கு வச்சு நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் இந்த கோயிலில் தாழம்பூ வச்சு படைச்சு வழிபட்டா நம்ம பிறவியினுடைய துன்பம் அனைத்தும் நீங்கிடும் என்பது அங்கே உள்ள வாக்கு. இங்கே மரகதத்தால் ஆன நடராஜர் சிலை இருக்குது. அதற்கு ஃபுல்லாக சந்தன காப்பு போட்டு மூடியிருப்பாங்க. ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு மட்டும்தான் அந்த சந்தன காப்பை எடுத்து நம்மளுக்கு காமிப்பாங்க. சமீபத்தில் தான் உத்தரகோசமங்கை கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. அதனால் இந்த கோயில் முழுக்க புதுசாக பழன்னு இருக்குங்க. இந்த கோயிலில் உள்ள மரம் இலந்தை மரம். இந்த மரம் 3300 ஆண்டுகள் பழமை வாய்ந்து இன்னும் பூத்துக்கிட்டு இருக்குன்னா பாருங்களேன், எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்னு. வீடியோ பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. மரத்தை முழுமையாக என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அதை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பாதுகாப்போடு இருக்கணும்னு, யாரும் தொட்டு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க. வீடியோவை பார்த்து தரிசனம் பெறுங்க. சிதம்பரம் நடராஜர் சிலைக்கும் இங்கே இருக்கிற சிலைக்கும் நிறைய ஒற்றுமையும் சிறப்பும் இருக்குது. 2 சிலைகளுமே ராஜ கோலத்தில் உள்ள சிலைகள். கழுத்தில் இடுப்பில் பாம்பு இருக்காது, தலையில் கங்கை இருக்காது, அறையினுள் புலித்தோலும் இருக்காது. ஆனால் ஒரு வித்தியாசம், சிதம்பரம் நடராஜர் சிலை ஐம்பொன் சிலை, இங்கே இருக்கும் சிலையோ பச்சை மரகதக்கல்லால் ஆன சிலை. கோயிலின் நடை திறப்பு நேரம்னு பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிலேருந்து மத்தியானம் 12:30 வரைக்கும் திறந்துருக்குங்க. திரும்ப சாயந்தரம் மாலை வேளையில் 4 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் திறந்துருக்காங்க. இவ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். எங்களுடைய இந்த முயற்சிக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. ஸோ எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச புதிய வீடியோக்களை அப்டேட் பண்ணுறேன். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.